இன்றைக்கு போறோம், இதுல பையில தூக்குறோம், இன்றைக்கு போய் இருக்குது. என்ன இது, நாம டிசிசி போனா டிசிசி கலங்கோணும், நாம எங்க போனாலும் கலங்கோணும். இல்ல நாம ஒரு இடத்துக்கு போக கூடாது, போனா அந்த இடத்துக்கு நாம ரெண்டு காட்டணும். ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு கலக்கு கலக்கணும், அந்த இடத்துல ஒரு சட்டம் பதிவு தான் வரும். இதான் நம்மளோட பாலிசி. இப்ப டிசிசி மீட்டிங் போறோம், ரைட், போயிட்டு வர போறோம். என்னடா இப்ப இன்னைக்கு மீட்டிங்ன்றாங்க, ஒன்றைங்க சாக்கலைங்க. சரி, எங்களுக்கு வர்ற சாப்பாடும் டீயும் காணும். எதுக்கு கொஞ்சமே அலப்பற விடுவாங்க, பாப்ப முடுக்க போட்டு வர்றேன். என்னடாப்பா அந்த ஆஃபீஸுக்கு ஒன்று ஒருத்தர் காணையில் இந்த ரோட்டு வழியே நின்றுட்டு மீட்டிங்கோ இல்லையோ தானே இப்போ வர மீட்டிங்கோ இல்லையோன்னு முதல் பார்ப்போம். வேலைக்கு வந்துட்டு நான் அவசரப்பட்டு, உண்மைதான் நான் ஒரு ஆர்வக்கூடாறு தான், யாருக்கும் தெரியாது நான் ஆர்வக்கூடாறுன்ட்டு எனக்கே தெரியும். ஆனால் பார்ப்போம். ஓ இண்டே தான் மீட்டிங், ஓ நேரம் கிடக்குது என்ன. சரி சரி, இதில் யாரும் வந்தால் அலட்டலாமண்டா ஒருத்தனை காண இல்லையே. யாரும் ஒருத்தன் வந்தானண்டா இங்கே ஒருத்தனை காண. அதுல ஒன்று வருதா, வருது வருது வருது, நம்முடைய அப்ரண்டிஸ். என்னடாப்பா என்ன எல்லாரும் பயல் தூக்கி கொண்டு பின்ன பெட்டிய மூட்டையாங்கிறாங்க, என்ன பேச்சுன்னு இதுக்கு பயில் அவ்வளவு அவ்வளோ பயில். ஜனாதிபதி மூட்டை தூக்கு பயல் தூக்குறேன்னா நீங்களும் தூக்க தொடங்கிட்டீங்க. என்ன கிளிக்க போறீங்கன்னு பார்ப்போமே. இந்த பையில இன்றைக்கு நாங்கள் டிசிசியில போட்டு கேட்கிற கேள்வியில ஜிஏல இருந்து அமைச்சர்ல இருந்து எம்பியில இருந்து பிரேச உறுப்பினர் எல்லாரையும் அலற விடுறோம். அப்படியே இன்னைக்கு அலற விடுற அலறல்ல, சும்மா இது பேப்பர் கட்டிங், இது பேப்பர் கட்டிங். அது நான் என்ன செய்திருக்கிறேன், கிளீன் கார்டு அடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். பேப்பர் கட்டிங் ஏன்னு சொன்னா இவங்க அறிக்கைகளுக்கு எரிய ஒண்ணுமே. பேப்பர் கட்டிங் அப்படி தூக்கி எறிஞ்சா 6 மணி போக்க இல்ல எறிஞ்சா போகணும் போய் அப்படி எறிஞ்சா அமைச்சரை தாண்டி 10வது கதையில பின்னு கொதிக்கி வச்சிருப்போம் பிரதேச உறுப்பினர் அவற்ற மூக்குல போய் படணும். நாங்க பிரதேச உறுப்பினர் எல்லாம் ஒண்ணும் கிடைக்கிற இல்ல. நீ இல்ல மீட்டிங் வைப்ப, நீயே அலப்பற ஓடுவ. அந்த டைம்ல வந்தவங்க எல்லாரும் டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த கேப்ல சின்ன சோட்டிஸும் தர்றாங்க. இல்ல நாங்களும் இருக்கோம், எனக்கு தெரியும் தானே. இவா உவங்கள் வந்து வடையும் திண்டு ரோலும் திண்டு அங்க வர கொடுக்குற ஓசி மைலோவல ஓசி டீயல் ஓசி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போற அளவுக்கு நான் ஒன்றும் விட மாட்டேன். இவங்களை வந்து திண்டுட்டு குடிச்சிட்டு போக கூடாது. எல்லாத்தையும் தின்றதுல இருந்து எங்கள் பின்னால போற வரைக்கும் நான் கழியப்பட்டேன். நீ அப்ப கிணத்த காணிலேருந்து தேர்றாள் பாட்டி போலதான் இருக்குது. இவங்க இவ்வளவு காலமுமா எம்பியா இருந்து என்னத்தை சாதிச்சவங்க, என்னத்தை செய்தவங்க, என்னது செய்த எனக்கு தெரியுமே. நான் என்ன இது வந்து நானே அங்கே லெட்டு நீ வராது. இவ்வளவு காலம் நீ போட் பண்ணி தானே. அப்ப என்ன செம்மறி கூடத்துக்கு போட் பண்ண எங்களுக்கு போட் பண்றா வருவாங்க, போட் பண்ணுங்க பிறகு அனுப்புவாங்க. ஏன் பிரியோசனை படுத்தாம விடுவோம், நாங்களே போட் பண்ணிடுவோம். எங்களுக்கு என்ன இது ஒரு போட் தானே, மைய பூசுவாங்க. ஒருக்கா நாங்கள் செல்ஃபி எடுத்துட்டு தெரியும் தானே ஸ்டேட்டஸ்ல விடுவோம். ஓ நாங்களும் போட் பண்ணிருக்க மாட்டோம். இலங்கை பேச்சு தானே. இதுக்காக நீங்க ஓட் பண்ண, நீங்க ஓட் பண்ணி அனுப்புறதுகள் பின்னாடி அங்க போய் ஒன்றும் கதைக்காமல் அட பின்பக்கத்தால போய் டீல் பண்ணி பின்பக்கத்தால பண்ணி. நான் அப்படி இல்லடா, நான் நேர போய் சொல்லுவேன். நான் போய் இருந்தோன்னு முன்னாள் ஜனாதிபதி எனக்கு தெய்வம், முந்தி இருந்ததுதான் என் அப்பா என்றிருப்பேன். அப்பான்னு சொல்லுவேன். நீதான் என்ற தெய்வம் பண்ணுவேன். எங்கடைய நான் கூட வேண்டுவேன். அவங்களை அழிச்சதான் நல்ல பண்ணுவேன். அவங்களை அழிச்சது இல்லை அப்படியே போட்டு அசி டூத்தி இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். எங்க பாப்போம், நான் அப்பவுமே முன்னால செய்கிற ஆள் தான். உங்களை மாதிரி எல்லாம் பின்ன நான் அப்பவுமே முன்னால. சரி அதை விடு. அவர் எவ்வளவு டே, நான் காசுக்கு டீல் பண்றேன்னு சொன்னா நான் டாக்டர் எழுந்திருப்பேன். எனக்கு அங்க எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 3 லட்சம் ரூபா. நீ 5 வருஷம் தான் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்ற. 3 லட்சம் ரூபா அங்க சம்பளம். சரி, அப்படி இருந்தோண்டு நான் பிரைவேட்ல பருத்துறையில உண்டு, சாவதியில உண்டு, சங்கானையில உண்டு, எங்கட விழால உண்டு, கிளிநொச்சியில உண்டு, அங்க இங்க ஒன்று வச்சிருந்தாலே ஒவ்வொரு கிளினிக்கு நான் ஒரு 50,000 ரூபாய் படி பார்த்துருந்தாலும் மாசம் 10 கிளினிக்கு 5 லட்சம் வந்துருக்கு. அடே சும்மா எடுத்துட்டு வர்றதுக்கே காசுடா. மிஞ்சி வச்சு போனா நான் ஒரு 20 லட்சம் உழைச்சிருப்பேன். இங்க எம்பியா வந்து என்னடா எனக்கு உழைப்பு? உங்களுக்காக சாகுறேன்டா, உங்களுக்காக நான் 44 கேஸ் வச்சுக்கேன்டா.
இந்த உள்ள நாட்டு லோயர் முழுக்க எனக்கு ஏதாவது கேஸ் போட்டு வச்சுக்காங்களே. டேய் உங்களுக்காக காய்ச்சதுக்கடா. நான் எனக்காக எங்கடா காய்ச்சிக்க? நான் என்னடாப்பா நான் கொண்டு போய் அவசரத்துல நோப்பாங்கில விட்டாலும் எனக்கு எழுதுறாங்க, அங்க எழுதுறாங்க, இங்க எழுதுறாங்க. டே நிம்மதியா ஒரு கண்டில சாப்பிட முடியுதாடா? அங்க வந்து உங்க கோப்பையால எழுதுறாங்க. எனக்கு 44 காசு எத்தனை மேண்டா உங்களுக்காக காய்ச்சிக்கடா. நோ பார்க்கிங்க விட்டா எழுதாம வேற என்ன கட்டி பிடிப்பாங்களே. அதான் அது உண்ட பர்சனல்ல நீ கேஸ் போடுவ. அதுக்கு நீ அந்த கேஸ் எல்லாத்தையும் வச்சு 44 கேஸ்ல எதுக்கு அந்த கேஸ் புற மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு பூந்து ஒரு கிளுகிழு போண்ட கிளுகிழு போண்டு வலிக்கிட்டு அதுக்கு கேசுறாப்பா. சரி இங்கால யாழ்ப்பாண வைத்தியசாலை எதுவும் கொண்டு போண்டு பார்த்தா அதையும் கேசுறாப்பா. எல்லாரும் இந்த மக்களுக்காக வந்து கேசுறா. எனக்கு யாருக்கையும் கிளறி விட்டுட்டு இன்பம் காட்டுவோம் விலாசம் காட்டுவோம்ன்றது எல்லா இடமும்டாப்பா. நான் ஒரு விலாசத்தை கிளப்புவோம் பார்த்தால் என்ன விலாச அப்படி எதுக்காக நான் இப்ப கட்சி நான் அப்படி விலாசம் நான் விலாசம் கதைக்க இல்லையாடா. நீ ஒன்ன வச்சிருக்க பிரச்சனை இல்லை, ஊருப்பட்ட வச்சிருக்க பிளான் பண்ற அவ்வளவுதான் மேட்டர். நான் விலாசம் கிளப்ப இல்லையடா. நான் என்னன்னு சொன்னா இன்றைக்கு இந்த டிசிசி மீட்டிங்ல இப்ப இந்த தென்னங்காணி எங்கன்னு கேப்ப. இங்க பார் இவ்வளவு தென்னம்பாலை இருக்கு, இவ்வளவு தென்னம்பாலையிலேயே மங்க தேங்காண்டு கேப்ப. தேங்காய் இல்லையே, தென்னங்காணி இல்லையடா. அப்ப என்ன போனோம்னா கொடுத்த நீ வடிவேலு நீ கேட்டிய தென்னங்காணி அதுல 14 விட்டத்துல கிணறு ஒண்ணு கிடந்ததா, அந்த கிணறுங்க அதே மாதிரி தாண்டா. காணி கொடுத்ததுக்கு அத்தாட்சி இருக்குது, தென்னை நட்டக்கு அத்தாட்சி இருக்குது, தென்னை நட்டக்கு சில வலிச்சு இருக்குது, காணி கொடுத்ததுக்கு சில வலிச்சு இருக்குது. ஆனா இப்ப காணியும் காணல தென்னையும் காணல. இதை கேட்டா நான் கோமாளி என்று இல்லடா. கிணறு காணிய காணையிலடா நாங்களுக்கு இருந்த கிணறுங்கடா அடக்கும். நீ கிணத்திலேயே நிக்கிறாடா வடிவேந்த கிணத்திலேயே நிக்கிற. நான் என்ன சொன்னா காணியே காணையில கிணத்துக்கு பில் கொடுத்தா நான் இல்லை, நீ கொடுத்துருக்கலாம். எனக்கு இப்ப காணிய கூட காணல. அந்த அத்தனை பயிலும் இதுக்கான கிடக்குது, போட்டோஸ் கிடக்குது, பேப்பர் கட்டிங் இருக்குது, மெமரிஷிப் கூட கிடக்குது. இப்ப கூட தான் தூக்கி போட்டோ காட்ட போறேன் பாரு. இது இப்ப இங்கே ஏற்றுக்கொள்ள இல்லைன்றது எனக்கு முக்கியம் இல்லை, பாராளுமன்றத்தை கொண்டு போவேன் இத. நீ அங்க போய் இதை கொண்டு போவேன், அங்க போனோட வேற ஒண்ணுல வச்சு செலாமி போட்டு கொழுவு பட்டுட்டு வருவேன், அவ்வளவுதான் மேட்டர். அங்க போவேன், இதை கொண்டு போவேன். இப்ப நான் கொண்டு போறேன் கதை கசஞ்சிருக்கும். இப்ப கதை கசிஞ்ச உடனே இங்கே அடிமட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் என்ன இருக்கும், ஊசி சிக்கு சிக்கு சிக்குன்னு குத்த வலிக்கிட்டு இருக்கு. அதான் நீ குத்தி கொண்டே இருக்கிறீங்க. அவ ஊசி குத்த வலிக்கிட்டோன்னு என்ன செய்யணும்? இப்ப என்ன ஆகணும்? அவ கலட்டவன். யாரு கூட கலட்டலாம்? யாரு கூட? நான் டாக்டர். டாக்டர் நானாடா. டேய் செஸ் சாம்பியனடா நான். செஸ் சாம்பியனடா நான். செஸ். அவ்வளவு தூரம் நிப்பாட். ரைட். அவ்வளோ சாம்பியன் நான். அவ்வளோ சாம்பியன். எல்லாத்துலயும் சாம்பியன் நான். அப்படியே உன்னை பார்க்க தெரியுது, பார்க்க தெரியுது. சரி அப்ப நான் என்ன சொல்றேன்டா, இப்ப எனக்கு உடனே டீல் பேச படம். இப்ப டீல் பேச காசுக்கு தான் டீல் என்ன காசு? அப்ப நீ காசுக்கு தான் போறன்னு வடிவா தெரியும். 3 லட்சம் ரூபாய் நான் சொல்றேன். இப்ப நான் போ எனக்கு இப்ப டிசிசில தென்னங்காணி பருப்பு புளி கிணறு காணையில டீல் பேசி கொண்டு வரையில குறைஞ்சது கொஞ்சம் தேரும். எந்த டார்கெட் அச்சீவ் பண்ணினா நான் என்ன செய்வேன்? பெரிய டார்கெட்டா எதிர்பார்ப்பேன். அங்க போய் வேறு ஒன்று காய்ச்சி போட்டு வருவேன். அதுதான். அப்ப என்ன அங்க இருந்து திலத்து பட்டு வெளியே வர போற அவ்வளவுதான் மேட்டர். அங்க கதைப்பேன். காய்ச்ச உடனே எனக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடும். நான் எது பேசாம விட்டுட்டு வருவேன். இவ்வளவுதான் என் வேலை. உண்ட வேலை இதுதான். ஆனா நான் தமிழ் தேசியம்டாப்பா. நான் தமிழுக்காக கதைப்பேன்டா. தமிழ் முக்கியம் எனக்கு. வேற தமிழ் இப்ப எங்கடாக்கள் தானே கேட்கிறேன். இந்த இந்த பிரதேச உறுப்பினருக்கு தானே அவைய நானடாப்பா ஒரு 15 கதிரைக்கு அங்காடாண்டா இருத்த வச்சிருக்கிறேன் கதிரையில. அவைய நான் முன்னுக்கு எடுக்க கூடாது சொல்லி வச்சுக்கிறேன். அப்படியுமே நான் என்னட்ட மைக் புடுங்குற அளவுக்கு யாரும் மிஞ்சி இருக்கக்கூடாது. புடுங்கினா அவனும் புடுங்கணும். மேக்கப் பண்ணுங்கன்னா பின்பக்கத்தை சூச்சனி பண்ணி விட்டா மேக் வேலை செய்யாத அறிவு. அது தெரிஞ்சிருந்தா எனக்கு அப்படி செய்திருப்பாங்களாடாப்பா. நான் பேச இருந்திருக்கலாம் தானே. இவ்வளவு கூட தெரியாதவங்கலாம் நான் என்னடா செய்கிறது? என்ன மாதிரியாடாப்பா படிச்சு போட்டு போகணும்டாப்பா. உங்க முக்காசி பேர் படிக்காம தானே வந்தவங்க. அப்படி எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. நான் கதைக்கிறதாண்டாப்பா சேனல் நம்பு. இப்பவும் பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னும் ஒன்றுப்பா நான் ட்ரெண்டிங்ல இருக்கணும். முந்தி ஒருத்தர் இருந்தவர், ஒருத்தர் எனக்கு முன்னம். அவர் இந்த முறை வேற இல்லை. அவரே சனமும் நிராகரிச்சு போடுது. அவர் முதலமைச்சருக்கு போறதுக்கு நிக்கிறார். சனம் நிராகரிச்சுட்டு தானே அவர் முந்தி அடிக்கடி தான் ட்ரெண்டிங்ல வரணும்னு சொல்லி போட்டு எதாவது கதைப்பார்.
இப்ப நான் பார்த்தேன் ரெண்டிங்களே ஒன்றும் பெறப்படாது. யார் வரும் ரெண்டிங்களே? நான் மட்டும்தானே வரும். நான் கோமாளி கதையெல்லாம் கதைப்பேன். நாங்கள் அதுக்கு யாரா கதைக்கிறது? நீ கதைச்சா ஒருத்தன் கேட்குறாங்கல்ல, ஆனால் லைக் பண்ண போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. வியூவர்ஸ் அள்ளி வருது. ரெண்டிங்கா போகுது தானே. அப்ப காசு கூட வந்துருக்கு அது மூலம். நீ அங்க நிக்காத, ரெண்டிங்ல போறேன் தானே. அப்ப நான் முதலமைச்சரா வருவேன் தானே. இப்ப இத்தனையோ பேர் இங்க ரெண்டிங்ல இருக்கணும். ஜாழ்ப்பாணத்துல எத்தனையோ பேர் இருக்கணும். சரி, எத்தனை பேர்ட்ட ரெண்டிங்க உடைச்சு விட்டேன்டா. நீ முதலமைச்சரா வந்தா ஃபுல்லா தூக்கிடுவா போல பார்க்க போனோம். முதலமைச்சரா வந்தாலும் இப்படி தாண்டா கத்தி போட்டு இருப்பேன். விற்க மாட்டேன், வரும் நிற்க மாட்டேன். உங்கள்ட்ட நம்பி நாட்டை இருந்தா இல்ல நான் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போவேன். கொடுத்துட்டு காணியை கூட நான் எழுதி கொடுத்துருவேன். அப்பயே நீ ஒரு நாளுமே அவங்க விட்ட பாம்பு வருது, பூச்சி வருது, சண்டை பிடிச்சி ஜெயிலுக்கு போறீங்க. இவங்களுக்கு நான் ஆடையலாது. இப்ப எனக்கு வந்து இந்த பிரதேச உறுப்பினர் வந்து எனக்கு வந்து கடிதம் போடையலாது. எந்த காணிக்க பாம்பு வருது, பூச்சி வருது, எந்த காணிகளை தாண்டு கயக்கலாது. அது எந்த ரோடு நான் கொடுக்குறேன்றது வந்து நான் விகாரைக்கும் கொடுப்பேன், ஒரு விஷயங்களுக்கும் கொடுப்பேன். அது எந்த இஷ்டம். என்னட்ட நீங்க கேள்வி கேட்கலாது. அதான் சிங்கள கல்யாணம் கட்டியிருக்கான்னு வடிவா தெரியுது. ஓ, இதெல்லாம் பெரிய கதை இல்ல. சரியோ, நான் வந்துடாப்பா இன்னைக்கு தென்னங்காணின்னு கேட்க போறேன். சரி, ஓ இப்ப உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டும். சரி, சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்றேன். இந்த மொக்கு கூட்டம் எல்லாம் இப்படி இருக்குண்டு. ஒரு நாள் வேலைக்கு எல்லாம் போயிட்டு வீட்டை வாரேன். வீட்டை வந்தால் வீட்டை மனுஷிய கேட்டுருக்கேன், என்னடைய கரையண்டு மணி சொல்லி இருக்குது. இன்றைக்கு மரக்கரை தான், மீனும் பெறையில வேச்சிகள் ஒன்றும் கிடைக்க இல்லைன்னு. சரி, ஒன்றோடு இவர் சொன்னாராம், சரி நீ சமைச்சு முடிச்சுட்டானே பொருள் நான் ஒருக்கா குளிச்சுட்டு வரணும்னு சொல்லி அந்த பொதுக்கிணத்துக்கு குளிக்க போறேன். போய்கள்ல பார்த்தா ஒரு கல்லில் ஒரு உடும்பு ஒன்று இருக்கு. உடும்பு ஒன்று கல்லில இருக்கு. பின்ன இவர்கிட்ட ஒரு 8 நாள் காசு கிடந்துதான். அந்த காலத்து காசு 8 நாள் தூக்கி அந்த உடம்புக்கு கிட்ட போட்டு சொன்னாராம், இந்த காசை கொண்டு நீ வீட்டை போகணும். இந்த காசை கொண்டு வீட்டை போகணும். அவ்வளோ அறிவாளி. இப்போ எங்கடையாக மேல். அப்போ அந்த உடம்பு பேருந்து வந்து பார்த்தா உடம்பு காணல. அப்போ இவர் என்ன யோசிச்சார், உடம்பு வீட்டை போயிட்டு வீட்டை உடம்பு வந்தோன்னு அவள் பேசினாங்க, விசரா பைத்தியம் உண்ணி என்ற இதில் கட்டி தந்தாங்க. வேற உடம்புக்கு காசு கொடுத்தா உடம்பு வருமோ? இவர் உடம்பை தேடி போனா உடம்பு பனையில மெல்ல மகிருது. தாடா இருக்கடா, உனக்கு மனுஷி பேசின ஆத்திரத்துல இன்றைக்கு உடம்பு உனக்கு கிட்ட கண்டு போட்டு என்ன குடும்பத்துல கொண்டு பனையில ஏறிட்டேன். ஏறி உடம்பு என்ன செய்துச்சு, பனையின் ஒரு ஓலைக்கு போயிடுச்சு. இவர மூலைக்கு போயிட்டேன். இப்ப உடம்பு என்ன செய்துச்சு, பனையில இருந்து மற்ற ஒரு பனைக்கு பாஞ்சிருக்கு. அது மற்ற பனையை போட்டு இவர் இப்ப பாஞ்சார் ஓலையில பிடிச்சு போட்டார் விளையல். அப்போ ஓலையில இருந்து கத்துறாரு, ஐயோ ஐயோ என்ன காப்பாற்றணும். இப்ப பார்த்தா ஊர்ஜனம் எல்லாம் வந்துட்டு ஏறினால் இவரை அங்கிருந்து இறக்கவும் இல்லாது. கயிறு கட்டி எல்லாம் இறக்குறதுன்னு தெரியாது. இப்போ என்னடா செய்யலாம் ஓடி இவங்க எல்லாம் பஞ்சுகள் புல்லுகள் வைக்கல்கள் எல்லாம் கீழே போட்டாங்க நிறைய. ஏன்டா கால்கை முறியாது தானே விளையாட்டு மண். அப்போ குதிரான் குதிக்கிறான்னு இல்லை. ஊர்ஜனம் எல்லாம் இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லி இடையே பாம்பு வரப்போகுது, புலி வரப்போகுது, இடி வரப்போகுது, குதிரான்னா அவன் கையை விடுறான் இல்லை. அப்படியே இருந்தால் சரி, இவன் என்னண்டு விழுத்துறது என்று தெரியாமல் அவ்வளவு சனமும் போகுதில்லை. இவனை காப்பாற்ற ஊராக முந்திய எங்கடைய ஆக்கள் இப்போதே ஆக்கள் மாதிரி இல்லை. முந்தி ஊர்ல ஒருவனுக்கு துன்பம் பண்ணாடாப்பா ஊர் துன்பம் மாதிரி எல்லாரும் நிற்பாங்க. அப்படி இந்த முறை என்ன பிடிச்சி இழுத்து விட்ட உடனே எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி இல்லை. முழு ஊரே திரண்டு வந்து அவனுக்காக நிற்கும். அப்படியான ஊர் அந்த ஊரா. அப்ப சரிகன் ரோடு இருக்கு. அதுல என்ன போல ஒரு அறிவாளி போனான். என்ன போல அறிவாளி போயிட்டு நான் எப்ப ஏறுனீங்கன்னு கேட்டார். உடம்பொண்டு போனது ஏன் ஏறிங்க உடம்பொண்டு போனது காசை கொடுத்தான்னு வீட்டை போயில அது இதுல ஏறிச்சது. அந்த கடப்பில் ஏறிட்டேன் சொல்லிக்கொண்டு அந்த உடம்பம் மற்ற பனைக்கு பாஞ்சுது. நான் பாஞ்சேன், அதால இப்படி வந்துட்டேன். அடியே வந்து இருந்துருக்கு மெல்லமா கேட்டான். உடம்பு எந்த பெருசண்டு கேட்டாங்க. அவரு நான் கையை விட்டுட்டு சொன்னாரு, இந்த பெருசண்டு தொப்பன் வந்து விழுந்தாராம். கீழே பைக்கல்கள் பஞ்சுகள் எல்லாம் போட்டது தானே. தொப்பன் விழுந்தாராம், ஒன்றும் இல்லை. அப்ப அதே மாதிரி அப்பா இவங்களை அந்த அவனை குதி அப்படி இப்படின்னு சொல்ல விளையில உடும்பு எந்தளவுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கேள்வியை கேட்டோன்னு அவன் என்னதான் இந்த பெருசண்டு கையால காட்டி விட்டான். தொப்பன் வந்து கீழே விழுந்தான் இல்லையே. அதே மாதிரி தாண்டாப்பா என்ன போல அறிவாளிய 4 கேள்வி இருக்கணும். இப்ப நான் கேட்ட கேள்வி என்ன, எங்க தென்னந்தோப்பு கேட்க போற எங்க நான் கேட்க போற கேள்விதான். உன்னை அறிவாளியன்னு சொல்லிட்டேன். எங்க தென்னந்தோப்பு, எங்க தேங்காய், அவங்கள சில வழி நான் கேட்க போறேன். அப்ப நான் இதை கேட்க என்ன நடக்கும், கடுப்பா என்ன நடக்கும், கிடக்குற தூக்கி அறிவாங்க. அப்ப நான் என்ன சட்டாரண்டு கைய வைப்பேன் முஞ்சல்ல.
அப்ப அவங்க என்ன செய்வாங்க? போலீஸை விட்டு என்ன இழுத்து கொண்டு போய் வெளியே தூக்கி போடுவாங்க. அப்படி போட்டா எனக்கு என்ன? உண்ட பேர் கொஞ்சம் ஃபேமஸ் டாக்கெட் ஆகும். இது தெரியாமல் இந்த பன்னாடுகள் செய்ய போறது ஆரக்கடாப்பா நன்மை? உனக்குத்தான் நன்மை. அப்ப எது நடந்தாலும் நன்மைக்கு என்ன சொல்லலாம். நான் மற்றவங்க மாதிரி இல்லடாப்பா, கீழே விழுந்தாலும் மீசலும் மண் இல்ல இல்ல என்ன தள்ளி விழுத்தி போட்டாங்கன்னு சொல்லி போட்டாரு உடம்பு. ஓஹோ, நானா தடைக்கு விழுந்தாலும் இவங்க செய்தாண்டா விழுத்தினு சொல்லுவேன்டா. எப்ப சாவ? அது சாகிற பொதுவா நான் சாவுக்கு எல்லாம் பயந்தாங்கல்லடா. எங்கட அப்பா எல்லாம் சாவுக்கு பயப்படாதால். அப்பா சாவே இல்ல, அப்பா தூக்கிட்டு போட்டாங்க. நாங்க சாவுக்கு பயப்படுற ஆக்கள் இல்லடா. அப்பா முதல் சுட்டன்ற இப்ப தூக்கி கொண்டே போட்டாங்கன்ற என்னத்தை நம்புறது? இதே இருந்தாலும் நம்புங்கடாப்பா. நாங்கள் வந்தடாப்பா காசுக்காக கூவவே இல்லை. நாங்களும் தமிழ் பற்று தமிழ் தேசியம்டாப்பா. எங்கட தமிழ் மக்களுக்காக கதைக்க வந்திருக்குமாடா. இவ்வளவு காலம் எங்கட மக்களை பேக்காட்டினவங்க பேக்காட்டுறாங்கன்னு சொல்றது வந்திருக்குமாடாப்பா. இவ்வளவு காலம் கட்டி பாதுகாத்த அந்த தமிழத்தை பெருமையை விற்கிறதுக்காக வந்து இல்லடாப்பா, அதை பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்குமாடா. கலாச்சி போன உலகு என்ன அவங்க குடிச்சிட்டு வந்து நீங்க பெப்சி எங்களை பார்க்க எங்களுடைய அப்பா இல்லாமடாப்பா மது போதைக்கு முழுமையான எதிர். எங்களை பார்த்து நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? அப்ப பார்ல போய் புடி வெட்டி பிரச்சனை போட்டு அது என்னது? அது வேற இது அது பார் ஏண்டா வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கற போயிருப்பேன். இது சில்வர் ரெண்டு கப்பல்ஸா போய் குடிச்சிட்டு தான் பெரும் பிரச்சனை எடுத்து வந்துச்சு. என்ன உங்களோட மீடியா அப்படியெல்லாம் கேட்கப்படாது. நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் ஒரு படிச்சாக்கள், சட்டம் மற்றது வைத்தியம் என்று படிச்சாக்கள். எங்களை பார்த்து இன்னும் ஒன்று ஔவையார் முந்தையே வடிவா சொல்லி இருக்கிறா. என்ன சொல்லி நீ படிச்ச நீ அப்ப நான் பார்த்தலி தான் உள்ளுக்கு போனியாக்கும். டே ஔவையார் முந்தைய என்ன சொல்லி இருக்கிறா? ஔவையார் என்ன சொல்லி படிக்காதவர்களுக்கு படித்தவர்கள் கூட்டமிடாப்பா. படிக்காதவர்களுக்கு படித்தவர்கள் குற்றவாளிகள், அவர்களும் எதிரி கூட்டம் என்று சொல்லியிருக்காடா. அப்ப நான் கொஞ்சம் விலத்து நிக்கணும் பண்றேன். அப்ப நான் போறேன். கற்றவரை கண்டாடாப்பா கல்லாதவர்களுக்கு பிரச்சனை. அப்ப இதால நாங்கள் கொண்டும் பயப்பட போறது இல்ல. நாங்கள் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் எங்கட பரம்பரை எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியுமா? எவ்வளவு காலம்டா. அப்ப உங்களுக்கு திரும்ப 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 சத்தங்க கொஞ்சம் தள்ளி திரும்ப 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 அதை சொல்லி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு. காலம் விடிய வந்திருந்தா இன்றைக்கு நீங்க அதுக்கிடனே ஒரு கூட்டத்தை தொடங்க. ஒரு டைமுக்கு கூட்டம் தொடங்க தெரியல உங்களுக்கு. எவ்வளவு நேரம் நான் போன இல்லை, நேரம் பார்த்தோம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் மணி கூட மறைஞ்சு போச்சு. அது ஒரு 3.5 லட்சம் மணி கூட அது இதுக்கெல்லாம் மறைஞ்சு போச்சு. யார் போன் சொன்னாது? அவனா கதையெல்லாம் தேவையில்லை. இல்ல இல்ல மணி கூட இப்போ எவ்வளவு டைம் எடுத்துறது காட்டுறீ? அதான் கேட்டேன். யாரும் போன்ஸ் பண்ணியிருப்பாங்க தானே. அது எங்கடா படிப்புக்கும் நாங்கள் இந்த தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்காக இந்த தமிழ் இதுக்காக கதைக்கிறதுக்கடாப்பா அவன் போடுறது தமிழ் தேசியத்துக்காக. எனக்கு போடல அந்த காசை நான் தமிழ் தேசியத்துக்கு தான் செலவழிக்கிறேன். அது சரி. இந்த சாப்பாட்டை கூட அவங்களாடா பார்க்க வேணும். ஏன் நான் தமிழ் தேசியம் மற்ற தமிழர் இந்த தென்னங்காணி எங்கே கேட்க போற இந்த கேள்விக்கு அவன் தான் காசு போடணும். அப்ப நான் யாருக்கா வாழ்றது? நான் யாருக்கா வாழ்றேன்? எனக்கு ஒன்றும் இல்லடா. அப்பா அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணா இல்ல, அக்கா இல்ல, தங்கச்சி இல்ல, மனுஷி இல்ல, பிள்ளை இல்ல. நான் யாருக்கா வாழ்றேன்? பிள்ளை இருக்கு குழம்புல இருக்கு இல்ல கதையில கதையாடாப்பா. அதை அப்ப அப்ப இப்ப நான் யாருக்கா வாழ்றேன்? வச்சிருக்க ஒன்றுக்காக வாழ்றேன். இந்த தமிழ் தேசியத்துக்காக வாழ்றேன்டா, தமிழாக்களுக்காக வாழ்றேன்டா. இங்க இந்த குழப்பியல் இந்த பேக்காட்டோன் முதலமைச்சரா வரக்கூடாது, பாராளுமன்ற வரக்கூடாதுன்றக்காண்டி நான் உங்களுக்காக வாழ்றேன்டா. இவன் ரத்தம்படிய கணவன் எடுக்கிறானே, மீட்டிங் போனா என்னென்ன வரப்போதோ என்னென்ன தெரியல. இதுக்காகத்தாண்டாப்ப நான் வாழ்றேன். நீங்கள் என்ன கொண்டே இழுத்து போட்டு வழியில விட்டு போட்டு சந்தோஷப்படுறதுக்கு நீங்க இருக்கக்கூடாது. நான் வந்தடாப்பா பாராளுமன்றத்திலே துணிஞ்சு கதைக்கிறாள். மிச்சாக்கள் துணியாம இருந்து கதைக்கிற பாராளுமன்றத்திலேடாப்பா எது கதைச்சாலும் கேஸ் இல்லை. அதனால நான் என்னவும் கதைப்பேன். அப்ப உன்னை வெளியே அனுப்ப சொல்லி கொஞ்சம் இது போயிருக்காது என்னையும். அதுவும் எனக்கு ஒரு நல்லமாடாப்பா. வடிவேலுன்ற படம் பார்த்துருக்குறானே, என்னது அடிச்சவன வடிவேல வேறு உடுப்பு போட்டு போகும் தானே. நாங்கடாப்பா வடிவேலுன்ற படத்தை பார்த்து அத்தனை ஜோக்கு இருக்குதானே, அதன்படி தானே நான் நடக்கிறேன். அப்ப கலட்டி காட்டுறேன் வேற சட்டையை போட்டுக்கொண்டு தான் போய் கலட்டி காட்டுறேன் விலாசம் காட்டினியோ. இப்ப நான் என்னடாப்பா அந்த பயணத்துல போய்க்குள்ளதான் எனக்கான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அந்த கிடைக்கும். நான் கதை சொல்றேங்க. கொஞ்சம் பேர் இருந்தாங்க,
அப்போ கொஞ்சம் பேர் இருந்தாடாப்பா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துக்கு ஒரு காட்டை தாண்டி தான் போகணும். அந்த காட்டுக்கு அந்த குழுவன் மாடுன்னு சொல்லி கொஞ்சம் மாடு இருக்குது, குழுவன் மாடு, அது கணக்க இருக்குது. அப்போ அந்த காட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழி ஒன்று கிடக்குது, பெரிய குழி. அதுக்கு விழுந்தா செத்துருது. ஓ, ஆனா அதுக்கு ஒரு மாடும் இதுவரையில விழுந்தது இல்லை. அப்போ இந்த குழுவன் மாடு இவங்களுக்கு ஒரே இடிக்கிறது, இவங்களுக்கு பெரிய கரைச்சல், அதால போக்குவரத்து செய்யறது பயங்கர கரைச்சல். இது எங்க நிற்குது அதுன்ற சொல்லி மேற்காடு எல்லாம் இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு அந்த கொஞ்சம் பேர் ஒரு முடிவெடுத்தாங்க என்னன்னு சொன்னா, அப்படியோ இந்த குழுவன் மாட்டை இல்லாம செய்தா தான் எங்களுடைய வாழ்க்கை, இல்லைன்னு சொன்னா எங்க அடுத்த ஜெனரேஷனும் இதுக்கு மாட்டோம். அப்படியே போய் ஏதோ மாதிரி ஒரு குழுவன் மாட்டை பிடிச்சி போட்டாங்க, ஒரு கண்டை பிடிச்சி போட்டாங்க. கண்டை பிடிச்சு கண்டுக்கு ஒரு மணியை கட்டினாங்க. அந்த மணி ஆட்டுறதுக்கு ஓடுறதும் வட்டி ஓடுறதும் மற்ற அந்த குழி இருக்கு தானே, குழிக்கு பக்கத்துல வேகமா ஓடி போய் இந்த 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 மணி கட்டுறதை மட்டும் திரும்ப வைக்கிறது. ரைட். அப்ப இந்த இது ஓடினால் மற்ற மாடு எல்லாத்தையும் ஓட வைக்கிறது. சரியா? அப்ப இந்த இந்த மணி இருக்கு தானே, மணியை பார்த்தோன்னா இந்த மணி கிளிங்கி சொன்னீங்கன்னா மற்ற மாடெல்லாம் இதுக்கு பின்னால் ஓடி வரும். அப்ப இதெல்லாம் பழக்கி ஓடுறது, நிக்கிறது, படுக்கிறது எல்லாம் இந்த இந்த மணி கட்டின இந்த கண்டுபிடிக்க பழக்கி அது கொஞ்சம் வளர்ந்துட்டு. சரியான அவ்வளோ ஒரு வருஷம் 1.5 வருஷம் பிடிச்சிச்சு. சரியா? அப்போ இந்த மாட்டை கொண்டு அந்த குழுவனோட விட்டாச்சு. விட்டால் இத அவனோட தான் பாக்குறான். இதை இந்த மணி கட்டின மாட்டை இவனுக்கு ஃப்ரெண்டு தானே, அது கூப்பிடுறான். கூப்பிட்டா இவன் ஓடுறான். ஓடினா பயங்கரமா ஓடி வருது. அதுக்கு பின்னால இவனை கட்டணும். மற்ற மாடுகள் என்ன செய்யுது, இவரை இடிக்கிறதுக்கு அவருக்கு பின்னால ஓடி வருது. இவன் என்னதான், இவன் வெட்டி அப்படியே டேர்ன் எடுத்தான். அந்த கண்டுகுட்டிக்கும் என்ன மணி என்ன கண்டுகுட்டிக்கும் டேர்ன் பண்றதெல்லாம் பழக்கி வச்சுக்காங்க. அதுவும் அந்த வீச்சுக்கு அப்படியே டேர்ன் பண்ணி வந்துச்சு. ஓஎஸ்பியில வந்த ஆக்களுக்கு என்ன டேர்ன் பண்ண ஏலாது. என்ன செய்துச்சு, நம் புளிக்க கடை கடந்து விழுந்துச்சு. இப்படியே மாட்டை விழுத்தி 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 அந்த அந்த இறைச்சியை இவங்க எடுத்து விற்க தொடங்கிட்டாங்க. ரைட். இவையும் அதுக்கு விழுத்தி இவன் இறைச்சியும் எடுக்க தொடங்கிட்டாங்க. இப்படியே பார்த்தா ஒரு கொஞ்ச நாளைக்குள்ள அவ்வளவு மாட்டையும் அடிச்சு விட்டாங்க. ஓ, அப்ப இது எப்படி நடந்தது? அந்த மாட்டுக்குள்ளேயே ஒரு தலைவனை பிடிச்சு அவங்களுக்கு அவனையே லீட பண்ண வச்சு அவளை இவரையும் அழிக்கிறது. விளங்கிச்சா? இதே மாதிரி தாண்டாப்பா நாங்களும் அந்த குழுவுக்குள்ளேயே ஒருத்தனை பிடிச்சு மணியை கட்டி அவங்களையே அவங்களுக்குள்ளாக அழிக்க வச்சு நாங்கள் அதுல வியாபாரம் போறோம். அதுல ஒரு தான்டா பண்ணா பச்சையா சொல்லி போட்டு போறேன். ஓப்பனா சொல்லிட்டு போ. அதுல ஒரு தான் நான் டைம் முடிஞ்சா முடியுது, முடியலன்னா முடியுது. அப்ப எத்தனை மணிக்கு மீட்டிங் தொடங்குவீங்க? மீட்டிங் தொடங்கிக்கலாம், அது அவங்க தொடங்குவாங்கடா. அப்ப எப்ப தொடங்கினாலும் முடிக்கிறது நான்டா. நீ தொடக்கே குழப்பி போடவே என்ன தொடங்குதோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. மீட்டிங் தொடங்கி நடந்தால் மீட்டிங்க முடிக்கிறது நானா இருக்கும். அது சரி. ஆரம்பிக்கலாம், காரும் கடமைதாங்கலாம். கால் கொஞ்சம் தெரியாது கூட மொட்டு மணத்தி அதுக்கிட்ட ரெண்டு காய்க்கணும் போல கால் எல்லாம் நோவுது. 1 மணி நேரம் வாங்கிட்டியா? ஏன்டாப்பா இவ்வளவு நேரம் மீட்டிங் தொடங்க இல்லை? நீ என்ன வச்சு தென்னங்கான விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டுதோ? அதான் எல்லாம் வீட்டை ஓடணும் போல. ஆனா உண்டடா, இன்றைக்கு இந்த கூட்டம் நடக்காது. ஏன்னு சொன்னால் நான் 2வது கதையிலேயே இந்த தென்னங்கானிங்கன்னு கேட்க வைக்கிறேன். ஹெல்மெட் போட்டுக்கொள்வது ஏன்டாப்பா என்னில தொடராடா. நான் பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமைக்கு உள்ள ஒரு ஆள். என்ன உரிமை? சிறப்புரிமை. எனக்கு ஒரு தனியான ஒரு பாதுகாப்பு உரிமைகள் இருக்குது. என்னில வந்து ஒண்ணுமே செய்யலாம். அப்ப நீ தான் டிரைவ் பண்ணிட்டு வர அப்புறம் என்ன வெஹிக்கிள் நீ தான் டிரைவ் பண்ணி. நான் வெஹிக்கிள் கடாப்பா ஒரு டிரைவருக்கு எனக்கு ஒரு 50,000 ரூபாய் காசு தருவாங்க. நான் அந்த காசு அவன் டிரைவரை கொடுக்கணும். நான் ஓடினா நான் எடுக்கலாம் இல்லை, அதுக்காக தானே நான் இருக்கிறேன். சரி சரி, கூட்டம் தொடங்க போகுதாம். ரைட். அப்ப நீ பின்னுக்கு வா. உன்னோட சேர்ந்து வந்தா எனக்கு பிரச்சனை. நீ போ, நான் பேந்து வா.